பனித்துளிகள் மே 26, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு பரமனின் உதவியை நாடுதல். கொடுக்கப்பட்ட வசனம் 2 நாளாகமம் 20:9. உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு சிறிய ஊரிலிருந்து உருவாக்கிய வெட்டுக்கிளிகள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தேசத்தின் பயிர்களை நாசம் செய்து வந்தது. விசுவாசிகள் வெட்டுக்கிளிகளை பிடிப்பதற்கு தாரை ஊதியும் அதன் முட்டைகளை அடியோடு அழிக்க தங்கள் வயல்களை எரிக்கவும் செய்தனர். பஞ்சத்தின் கோரப்பிடியில சிக்கி தவித்த மக்கள் தேவனுடைய உதவியை நாடும் பொருட்டு மாநிலம் தழுவிய ஜெபநாள ஒழுங்கு செய்ய தீர்மானித்தனர். அதனால ஏப்ரல் 26ஆம் தேதி ஜெபநாளாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த பின் தட்ப வெப்பநிலை சீராக முட்டையிலிருந்து வெட்டுக்கிளிகள் மீண்டும் உயிர் பெற துவங்கியது. ஆனா ஆச்சரியமூட்டு வகையில 4 நாட்கள் ஏற்பட்ட தட்ப வெப்பநிலை அந்த வெட்டுக்கிளிகளை அடியோடு அழித்தது. மக்கள் மீண்டும் சோளம், கோதுமை போன்ற தானியங்களை அறுவடை செய்ய துவங்கினர். யோசபாத் ராஜாவின் நாட்கள்ல மக்களை பாதுகாத்ததற்கு ஜெபமே ஆதாரமாய் இருந்தது. பெரிய இராணுவம் நம்மை நோக்கி வருகிறது என்பதை கேள்விப்பட்ட ராஜா தேவ ஜனத்தை ஜெபிக்கும்படியாகவும் உபவாசிக்கும்படியாகவும் கேட்கிறாரு. தேவன் தங்களுடைய கடந்த காலத்துல தங்களை எப்படி காத்து வந்தார் என்பதை மக்கள் நினைவு கூறுகின்றனர். இந்த அழிவு நமக்கு நேரிடும் என்றால் எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் தேவன் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை ரட்சிப்பார் என்பதை அறிவோம் என்று யோசபாத் அறிவிக்கிறார். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் ஜெபித்தார். 2 நாளாகமம் 20:9 இதை வாசிக்கலாம். எதிரிகளின் கையில் இருந்து தேவன் தன்னுடைய ஜனத்தை மீட்டு கொண்டார். நம்முடைய இக்கட்டிலிருந்து அவரை நோக்கி கதறும் போது அவர் நம் ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய தேவைகள் எதுவாயினும் உறவில் விரிசலோ அல்லது அச்சுறுத்தும் எந்த பிரச்சனையோ ஜெபத்தில் தேவனிடத்தில் முறையிடுங்கள். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவனையை முழுமையாக நம்பின யோசபாத் 25 வருடங்கள் யூதா தேசத்து ராஜாவாக அமெரிக்கையாக ஆட்சி புரிந்தார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைய இன்று தேவனிடத்துல முறையிட போறீங்க?